யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கிருத்திகை தீப வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை, இன்னும் சித்திரை மாதத்தில் வர்ற முதல் கிருத்திகைனாலே முருகருக்கு உகந்த நாள். முருகப்பெருமாள் அமாவாசை வந்து 9:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கிருத்திகையில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அது நடக்கும். அதுபோல் இன்றைக்கி வந்து முருகருக்கு வேல் அல்லது சிலை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த வேல் சிலைக்கு முன்னாடி வந்து 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை எதுவாகும் இருந்தாலும் உடனே தீரும். நெய்வேத்தியமாக நான் வந்து பால் பாயசம் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து வேலும் சிலையும் எதுவும் இல்லை. நான் வந்து முருகர் படத்துக்கு முன்னாடி தான் இந்த வழிபாடு செய்கிறேன். இந்த வழிபாடு செய்யறதுனால வந்து நமக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து தீரும். அது மட்டும் இல்லை, முருகர் என்றாலே அழகு என்று பொருள். அது முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகர் வந்து 6 கார்த்திகை பெண்கள் வளர்ப்பில் வந்து வளர்ந்தவர். 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமான் நமக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் அவர் முன்னாடி நம்ம கஷ்டத்தை வச்சு நம்ம மனமுருக வேண்டினா நிச்சயமாக மனம் இறங்கி நமக்கு வந்து அருள் புரிவார். இது போல் கிருத்திகை நாளில் வந்து இந்த வழிபாடு செய்யுங்க. பகலில் செய்ய முடிஞ்சவங்க ராவகாலம் யமகண்டம் தவிர்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சாயந்தர டைமில் வந்து இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தீப வழிபாடு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 5வது நாள் தீப வழிபாடு. பிடிச்சிருந்தா வந்து இந்த தீப வழிபாடை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீப வழிபாடு சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீப வழிபாடு செஞ்சு பலன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீடியோ அடுத்தடுத்து கொடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதும் வேணும். நீங்கள் எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பூஜையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.